அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது பழனியில் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாட்டியம், நடனம், இசை மற்றும் பல்வேறு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த மாநாட்டில் பங்கேற்று பாடுவதற்காக வேல்முருகன், பாடகர் வேல்முருகன் இங்கே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததா நீங்க பாக்குறீங்க? உண்மையிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது என்னுடைய பேர்லேயே வேல்முருகன் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, நான் முதல்ல சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற அந்த சுப்பிரமணிய பேரில் வர்ற படத்தில் தான் பாட்டே பாட ஆரம்பித்தேன். அப்படி தான் எனக்கு முருகர் அருளால் எல்லாமே கிடைச்சது. அதோடு இல்லாமல் தைப்பூசத்தில் நான் பிறந்ததுனால, அதனால் எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும், அதாவது முருகருடைய கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது தைப்பூச விழாவாக இருந்தாலும் சரி, இல்லை சஷ்டி விஷயம் சரி, இந்த மாதிரி எந்த விழாவாக இருந்தாலும் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லா ஆறுபடை முருகனுக்கும் கிடைச்சிரும். அந்த மாதிரி இந்த முருகர் மாநாட்டில், முத்தமிழ் முருகர் மாநாட்டில் நம்மளுடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய சீரிய தலைமையில் நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அண்ணன் அவர்களுடைய சீரிய இந்த ஏற்பாட்டில் அற்புதமான இந்த 2 நாள், கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 24, 25 இந்த 2 நாளுமே ரொம்ப அற்புதமாக முருகர் மாநாடு உலகத்தில் இருக்கிற எல்லா முருகர் பக்தர்களும் இங்கே முருகருடைய அருளையும் பெற்று அதே மாதிரி நடக்கிற நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் எங்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் இந்த முருகர் அருளை பெற்று பக்தி இசையில் நீங்கள் கேட்டலாம், ரசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா புகழும் முருகனுக்கே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சார், கலைக்கும் முருகனுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கும்? கண்டிப்பாக அவருக்கு கலைங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது ஐயா சுகிசிவமையா சொன்னார் இல்லையா, முதல்ல அவர் தமிழில் தான் ரொம்ப பேசுவார். தமிழில் பேசுனாதான், தமிழில் பாடினாதான். அதனால தான் அருணகிரிநாதருடைய எல்லா பாடல்களுமே தமிழில் பாடி அதன் மூலமாக தான் அவர் காட்சியை அளித்தார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருகருக்கு ரொம்ப தமிழில் பாடினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முத்தை தெரு பக்தி திரு இருந்தாலும் சரி, அவனிதனிலே அந்த பாடலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எத்தனையோ முருகருக்கு பாடுற பாடல்கள், எங்களை மாதிரி கலைஞர்கள் பாடுற பாடல்களும் அவர் கேட்பார். அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார், வாழ்த்துவார். முருகரை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். முருகரை எப்பொழுதுமே என்ன வேணாலும் கேட்கலாம், அவருக்கு அள்ளி கொடுப்பார். சார், எங்களுக்காக 2 வரிகள் முருகன் பாடலை பாட. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலேன் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலேன் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.